Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம ஒரு செக்குடு டிசைன் பேஸ்ல ஒரு ஸ்லீவ் ஒர்க் பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாவே செக்குடு போர்ஷன் போல தான் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்குற வீடியோவெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் லைன் பேஸில் ஃபுல்லாகவே ஒரு 2 லைன் அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ 2 லைன் சரி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து பீட் லைன் கொடுக்குறேன். ஸோ பீட்ஸ் வந்து எப்போதுமே 2 பீட்ஸாக கொடுங்க. நிறைய பேர் வந்து பீட்ஸ் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகுது, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பீட்ஸ் 2 பீட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் ஆகும். ஏன்னா 2 பீட்ஸ்க்கான ஸ்டிச்சு நம்ம சின்னதாக போடுவோம். ஒரு 4 பீட் 5 பீட் சேர்த்து போடும்போது ரொம்ப லென்த்தாக ஒரே ஸ்டிச்சாக போடும்போது ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாம் கலங்கலாயிடும். அதனால் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம ஈஸியாக இந்த லைன்ஸை முடிச்சிடலாம். ஸோ பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒரு லைன் நம்ம பீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ அடுத்து வந்து ஸ்டோன் லேஸ் வந்து நீட்டாக வச்சுட்டே வரலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது போல் நம்ம ஸ்டிச் போட்டு இதை நல்லா க்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் இப்படி மேலே கீழன்ட்டு இப்படி இந்த பா ஷேப்பில் வர மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லா நீட்டாக க்ரிப் பண்ணிக்கும். ஸோ இதில் பார்டர் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து சென்டர் லைன் நான் வந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன், ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைனில் வந்து அந்த இன்ச்சஸ் பேஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் இந்த பாயிண்ட்னா அடுத்தது இங்கே 1 இன்ச்சு, ஒவ்வொன்றுக்குமே அந்த 1 இன்ச் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெஷர் பண்ணிட்டோம். கொஞ்சம் உங்களுக்கு செக்குடு வந்து கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸ்லீவோட இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு ஸ்லாண்டாக எடுக்கணுங்கிறதுக்காக 1 2 3 இந்த பாயிண்டில் வந்து நான் ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த சைடில் 3 இன்ச்சஸ்க்கு இந்த ஸ்லாண்டிங்கில் இப்படி பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்லீவோட சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த ஸ்லாண்டிங்கை இப்படி எடுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம கரெக்டாக லைன் வருதான்ட்டு கீழே 1 இன்ச் இருக்குன்னா மேலேயும் 1 இன்ச் வர மாதிரி பார்த்துட்டு நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இது பண்ணுறதே மெயின் ஒர்க்கு இந்த லைன் போடுறது மட்டும்தான். ஸோ அதை ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். ஸோ அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்னதாக மைன்யூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ
ஸோ இப்போது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவோட சென்டர்லேருந்து இந்த பக்கம் 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த போர்ஷனுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டைமண்ட் ஷேப் போல் ஸ்கொயர் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். எல்லாம் ஈவனாக இருக்கும், ஒரே சைஸ்லேயே நம்மளுக்கு நீட்டாக ஷேப் கிடைக்கும். இதே போல் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்குடு லைன் வந்து ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுனாவே ஷேப் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். இப்போ இதில் நான் வந்து அவுட்லைன் வந்து ஜரி லைன் தான் கொடுக்குறேன். 2 லைன் வந்து அவுட்லைன் ஜரி வந்து நம்ம ஃபுல்லாகவே எல்லா அந்த செக்குடு போர்ஷனுக்கும் கொடுத்து ப்ராப்பராக அவுட்லைன் பேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒட்டி நான் இன்னொரு லைன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் டபுள் லைன் நம்ம எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பீட்ஸ் ஒர்க்காக சிங்கிள் லைன் பீட் ஒர்க்காக கொடுக்கணுன்னா கூட சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் போடுறது 2 லைன் நல்லா கொஞ்சம் ப்ராடாக தெரியணும், எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக 2 லைன் சரியில் கொடுக்குறேன். இதே போல் இந்த பாக்ஸஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டபுள் லைன் கொடுத்து இந்த செக்குடு போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 இன்ச்னா எல்லாமே 1 இன்ச் டிஸ்டன்ஸில், இல்லை 1.5 இன்ச்சுனா அந்த டிஸ்டன்ஸு. ஸோ ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இதே போல் பாருங்கள், பாக்ஸ் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும். எப்படி எடுத்தாலும் ஷேப் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இது அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்னர் போர்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாஃப் பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹாஃப் பீட் சைஸ் வந்து 8 mm. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சென்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே இப்போ கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சென்டர் போர்ஷனில் நம்ம அந்த செக்குடுக்குள்ளே இந்த வந்து பீட்ஸ் ஹாஃப் பீடு வைக்கலாம். ஸ்டார்டிங் நாட் போட்டுட்டு ஒரு கிரிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பால்ஸை சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு 2 லைன் வந்து நம்ம சரி கொடுக்க போகிறோம். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதிலே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹாஃப் பீடை வந்து சென்டர் போர்ஷனில் மட்டும் வச்சுருந்தோம். கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா சென்டரில் நீட்டாக ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டபுள் லைன் கொடுக்கும்போது இது நல்லா எம்போஸ்டாக தெரியும் இந்த ஒர்க்கு. இதே போல் இதோட பேக் நெக் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்லீவ் டிசைனுக்கான பேக் நெக் ஒர்க் இது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவுட்லைன் பேஸாகவும் லைன் பேஸ் ஒர்க்காகவும் தான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். 2 லைன் சரி கொடுத்துட்டு பீட்ஸு, ஸ்டோன்லெஸ் பீட்ஸு, மறுபடியும் ஒரு 4 mm பால்ஸு, பீட்ஸ், ஸ்டோன்லெஸ் பீட்ஸ் இது கொடுத்துட்டு அங்கங்கே ஒரு 1 inch கேப்பில் வந்து இந்த ஹாஃப் பீட் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக சுகர் பீட் அதை சுற்றி கொடுத்துருக்கேன். நெக்கை சுற்றி அதே போல் புட்டாஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதோட பேக் நெக் ஒர்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.